السلام عليكم ورحمة الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم. கிதாபுல் இல்ம் முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட. இப்ப அடுத்த பகுதி என்ன செய்யறோம்? கிதாபுல் அகாயித் என்ன செய்யறோம்? தொடங்குறோம். இமாம் கஸாலி இந்த அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியில் அஹ்லு சுன்னாவுடைய அகீதாவை, அல்லாஹ்வை குறித்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் கொண்டிருக்கும் அகீதாவை கொண்டு நினைச்சாரு இந்த அத்தியாயத்தை தொடங்குகிறார். கலிமத்தை ஷஹாதா அல்லத்தி ஹிய அஹது மபானில் இஸ்லாம். இரு சாட்சியங்கள், அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இறுதி தூதராகவும் அடியாராகவும் இருக்கின்றார்கள். இந்த இரு சாட்சியங்கள் தான் அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படையான கொள்கை, அடிப்படையான முதல் கொள்கை. ஐந்து அடித்தளங்களில் முதலாவது அடித்தளம் இதுதான். இதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறிய பிறகு இந்த பாடத்தை அவர் தொடங்குகிறார். அல்லாஹ்வை குறித்து தெளிவான அறிமுகத்தை என்ன செஞ்கிறார்? கொடுக்கிறாரு. அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் தன்னை குறித்து எப்படியெல்லாம் கூறியிருக்கிறானோ அதை இன்னும் என்ன செய்கிறாரு? வார்த்தைகளை கொண்டு தெளிவுபடுத்துகிறார். அல் முஅர்ரஃப் இய்யாஹும் அன்னஹு ஃபி தாத்திஹி வாஹிதுன் லா ஷரீக லஹு ஃபர்துன் லா மஸீல லஹு ஸமதுன் லா லித்த லஹு. அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லை, அவனுக்கு இணை என்று யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய முதல் பண்பு என்ன? அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான், அவனுக்கு இணை என்று யாருமே இல்லை. இரண்டாவது, அவனை போன்று யாருமே இல்லை, அவன் மட்டும்தான் என்ன செய்யறான்? இருக்கிறான். அடுத்து, அவன் தேவையற்றவன். இந்த உலகில் உள்ள எல்லா படைப்புகளும் அவன் பக்கம் தேவையுடையவையாக என்ன இருக்கின்றன. அவன் எல்லோருடைய தேவையும் நிறைவேற்றக்கூடியவனாக என்ன இருக்கிறான். ஆனால் அவன் யார் பக்கமும் தேவையுடையவன் கிடையாது. அவன் சமத், அவன் தேவையற்றவன். இந்த நிலையில இது போல என்ன செய்கிறது? எந்த படைப்புகளும் இந்த தேவையற்றதா என்ன செய்யல இல்லை. எல்லா படைப்புகளும் அல்லாஹ்விடம் தேவையுடையவனாத்தான் என்ன செய்யுது? இருக்குதே தவிர அவன் மட்டுமே தேவையற்றவன். அடுத்து முன்ஃபரிதுன் லா லித்த லஹு, அதாவது அவனுக்கு இணையாக என்ன செய்யாது? யாருமே கிடையாது, அவன் தனித்தவன். அதே சமயத்தில் அவன் ஒருவன் தான். வன்னஹு வாஹிதுன் கதீமுன், அவன் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பவன். அவனுக்கு ஆரம்பம் என்பது கிடையாது, அவனுக்கு முடிவு என்பது கிடையாது. ஆரம்பம் முடிவு எல்லாம் யாருக்கு? படைப்புகளுக்கு தான் ஆரம்பம் தேவை, முடிவு தேவை. ஆனா அல்லாஹ்வுக்கு ஆரம்பம் என்பது கிடையாது, முடிவு என்பது கிடையாது. அவன் அஸலியன், அவன் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பவன். அவன் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பவன் தான். என்ன செய்ய முடியாது? எந்த விஷயத்தில் எந்த படைப்புகளோடும் எதனோடும் என்ன செய்ய முடியாது? அவனை ஒப்பிட முடியாது. அபதியும் அவனுக்கு நிரந்தரமான, அவனுக்கு முடிவு என்பதே கிடையாது. அதுபோல கையூமுன், அவன் என்ன செய்யறான்? இந்த உலகில் உள்ள எல்லா படைப்புகளையும் பராமரித்துக் கொண்டும் பரிபாலித்துக் கொண்டும் ஒவ்வொன்றுக்கும் தேவையானவற்றை வழங்கி கொண்டும் கண்காணித்துக் கொண்டும் பாதுகாத்து கொண்டும் இருக்கிறான். உலகில் எத்தனை வகையான படைப்புகள் இருக்கின்றதோ எல்லா படைப்புகளும் அவனுடைய இந்த பராமரிப்புக்கு, பாதுகாப்புக்கு, கண்காணிப்புக்கு இந்த இதுக்கு உட்பட்டதாகத்தான் என்ன செய்து இருக்குது. இதுல தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது. இதுல எந்த இடைவெளியும் என்ன செய்யாது? கிடையாது. இதுல ஒரு சிறு பிசகு கூட, ஒரு சிறு விலகல் கூட என்ன செய்யாது? கிடையாது. தொடர்ந்து என்ன செய்யறான்? அல்லாஹ் எல்லா படைப்புகளையும் இப்படி பராமரிப்போனாக, பாதுகாப்போனாக, கண்காணிப்போனாக இருந்து கொண்டே இருக்கிறான். அதுபோல அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தின் பண்புகளும் நிரந்தரமானவை. அவன் எப்போதும் கண்ணியமானவன் தான், எப்போதும் உயர்வானவன் தான். ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அப்புறம் அவன் கண்ணியத்தை அடைந்து விட்டான், குறிப்பிட்ட அந்த நிலைக்கு அப்புறம் உயர்வை அடைந்து விட்டான் என்பதெல்லாம் கிடையாது. அவன் நிரந்தரமாக கண்ணியத்தின் பண்புகளை, அந்த உயர்வின் பண்புகளை கொண்டவனாகத்தான் என்ன செய்யறான்? இருக்கிறான். திருக்குர்ஆன் என்ன செய்யுது? சூரத்துல் ஹதீத்ல அல்லாஹ் தன்னை குறித்து தெளிவுபடுத்துகிறான். ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஸாஹிரு வல் பாத்தினு வ ஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அவனே முதலானவன், அவனே இறுதியானவன், அவனே வெளிப்படையானவன், அவனே மறைவானவன், அவன் எல்லாவற்றையும் குறித்து நன்கறிந்தவனாக என்ன இருக்கிறான். அப்போ மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பண்புகளையும் கொண்டு அவனை ஒப்பிட முடியாது.
மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய படைப்புகளுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் அனைத்துமே தற்காலிகமானவை. அதற்கு ஆரம்பம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது, இடையில் துண்டித்தல் இருக்கிறது. ஆனால் இந்த எந்த வகையான பண்புகளை கொண்டும் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் விட முடியாது. அல்லாஹ்வுடைய பண்புகள் நிரந்தரமானவை. அங்கு ஆரம்பம் கிடையாது, அங்கு முடிவு கிடையாது, இடையில் அந்த துண்டிப்பு என்ன செய்யறது கிடையவே கிடையாது. அதுபோல அவனுடைய என்ன செய்ய முடியாது, மனிதர்களை கொண்டு அவனை எந்த வகையிலும் ஒப்பிட முடியாது. மனிதர்களைப் போல இந்த வகையான உறுப்புகளை கொண்டவன் என்றோ இந்த வகையான பண்புகளை கொண்டவன் என்றோ என்ன செய்ய முடியாது, அவனை ஒருபோதும் ஒப்பிட முடியாது. லைஸ கமிஸ்லிஹி ஷையுன், அவனை போன்று யாருமே இல்லை, அவனை போன்று எதுவுமே இல்லை, அவனை போன்று யாருமே இல்லை, அவனை போன்று எதுவுமே இல்லை. அவன் வன்னஹு முஸ்தவின் அலல் அர்ஷ், அவன் என்ன செய்யறான், அரிசின் மீது அமர்ந்திருக்கிறான். அவன் எப்படி கூறினானோ அந்த வடிவில். அரிஷ் என்பது இந்த அரியணை என்று என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் அது நாம் பார்க்கக்கூடிய அரியணை அல்ல, நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அமர்தல் அல்ல. அது அவன் தன்னுடைய வேதத்தில் தன்னை குறித்து எப்படி கூறி இருக்கிறானோ அப்படி இருக்கிறான். அவன் அந்த அரிசியில் அமர்ந்திருக்கிறான் என்பதால் அந்த அரிசி அவனை விட உயர்ந்ததா? நிச்சயமாக இல்லை. ஒவ்வொன்றுமே, அரிசாக இருக்கட்டும், வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், எல்லா படைப்புகளும் அவனுடைய படைப்புகளாகத்தான் இருக்கிறது, அவனுக்கு கட்டுப்பட்டதாகத்தான் இருக்கிறது. அவன் அரிசின் மீது உயர்ந்து விட்டான், அரிசின் மீது அமர்ந்து விட்டான் என்பது அதனுடைய இமாம் மாலிக் சொன்ன மாதிரி அதை என்ன செய்ய அல்லாஹ் கூறி இருக்கிறான். ஆனால் அதை எதனோடு ஒப்பிட முடியாது. அதனுடைய தன்மை என்ன, அது எப்படிப்பட்டது என்ன யாருக்கும் தெரியாது. அதை நம்புவது நம்முடைய கடமை. அது குறித்து கேள்வி கேட்பது, அது குறித்து உள்ள ஆராய்ச்சி செய்வது, அது ஒரு பிதஅத்தானது அப்படின்னு நினைச்சாங்க. இமாம் மாலிக் தெளிவுபடுத்துறாங்க. அதுபோல அவனுடைய அரிசை சுமப்பவர்களும் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் நினைச்சா இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. எந்த ஒன்றும் அவனுடைய அனுமதியின்றி, அவனுடைய கட்டளை மீறி எதுவும் செய்துவிட முடியாது. அவன் எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்தவனாக இருக்கிறான். அந்த அரிசை விட, வானத்தை விட, பூமியை விட, எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்தவனாக இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் மிக நெருக்கமானவனாகவும் இருக்கிறான். அவன் மிக நெருக்கமான, அவன் மிக உயர்ந்தவனாக இருந்தாலும் அவன் மிக நெருக்கமானவனாகவும் இருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால் அவனுடைய மனிதனுக்கு, அடியானுக்கு அவனுடைய பிடரி நரம்பை விட அவனுக்கு சமீபமாக என்ன செய்யறான் இருக்கிறான். அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் இருக்கிறான். இது இந்த பண்புகள் எதுவுமே இந்த அவனுடைய இந்த பண்புகளில் இருக்கா இல்லையா, இந்த பண்புகளில் எதையும் என்ன செய்ய முடியாது, நாம் எந்த படைப்புகளோடும் மனிதரோடும் ஒருபோதும் ஒப்பிட முடியாது. அதே போல இந்த உலகில் என்ன செய்ய முடியாது, நாம் அவனை காண முடியாது. ஆனால் நம்முடைய அறிவை கொண்டு நாம் அவனை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் மறு உலகில் நாம் அவனை காண முடியும். அவனை காண்பது மிகப்பெரிய நியமத்தாக, மிகப்பெரிய அருட்கொடையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நாளை மறு உலகில் நம்பிக்கையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடைகள் என்று என்னால் அவனை காணக்கூடிய அருட்கொடை. அவனை எப்படி காண்போம்? ஹதீஸில் சொல்லப்பட்டவாறு எப்படி நாம் முழு நிலவை எவ்வித தடையுமின்றி, எவ்வித இடையூறுமின்றி காண்கிறோமோ அதே போல நாம் நினைச்சுவோம் மறுமையில் நாம் அவனை காண்போம். இந்த உலகில் அவனை எண்ணிச்ச முடியாது, எந்த பார்வைகளும் அடைய முடியாது. இந்த உலகில் யாரும் அவனை பார்க்க முடியாது. ஆனால் அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய பார்வையை தப்பி இந்த உலகில் எதுவுமே இல்லை. அவனுடைய பார்வையை தப்பி ஒரு சிறு விஷயம் கூட எங்கு நடைபெற்று விட முடியாது. ஆனால் யாருமே இந்த உலகில் அவனை காண முடியாது. ஆனால் மறுமை நம்பிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் அருட்கொடைகளில் மிக உன்னதமான அருட்கொடை அவனை காணக்கூடிய அருட்கொடை. அதுபோல அவன் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன். அவன் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன். அவனால் செய்ய முடியாதது என்று எதுவுமே இல்லை. எல்லாமே, இந்த வானமும் சரி, இந்த பூமியும் சரி, ஒவ்வொன்றும் எல்லாமே அவனுடைய கரத்தில் தான் இருக்கின்றன. அவன் என்ன செய்யறான்? தன் ஆடியதை கட்டளையிடுகிறான், தன் ஆடியதை செய்கிறான். அவனால் செய்ய முடியாதது என்று என்ன செய்யல எதுவுமே இல்லை. சமாவாத்து மதூயாத்துன் பியமீனிஹி, வானங்கள் எல்லாம் அவனுடைய வலக்கரத்தில் சுருட்டப்பட்டு இருக்கின்றன. எல்லா படைப்புகளும் அவனுக்கு கட்டுப்பட்டவையாக, அவனுக்கு கீழ்ப்படிந்தவையாக இருக்கின்றன. ஒவ்வொன்றும் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன. என்ன செய்ய முடியாது, அவனுடைய இந்த கட்டுப்பாட்டில் இருந்து எந்த படைப்பும் விடுபட்டு விட முடியாது. எதுவுமே அவனுடைய இந்த கட்டுப்பாட்டில் இருந்து விதிவிலக்கானதாக இருந்துவிட முடியாது. அவனால் செய்ய முடியாதது என்று எதுவும் இல்லை. அவன்
என்ன நினைக்கிறானோ அதை செய்தே தீருவான். அந்த நாட்டத்திற்கு, அந்த நினைப்பிற்கு குறுக்காக எந்த ஒன்றும் வந்துவிட முடியாது. அவனுடைய பிடியிலிருந்து யாரும் தப்பிவிட முடியாது. இது அவனுடைய பேராற்றலுக்கானது. அதுபோல அவன் மட்டுமே படைப்பாளன். அவன் மட்டுமே தொடர்ந்து படைத்துக் கொண்டு இருப்பான். மனிதர்களால் என்ன செய்ய முடியாது. ஒரு ஈயை கூட, ஒரு எறும்பை கூட படைக்க முடியாது. மனிதர்களால் ஒரு சிறு அற்பமான உயிரை கூட படைக்க முடியாது. அவன்தான் தொடர்ந்து படைத்துக் கொண்டே இருக்கிறான். மூலப்பொருட்களை கொண்டும் படைக்கிறான், மூலப்பொருட்கள் இல்லாமலும் படைக்கிறான். இந்த படைப்பு செயல்பாட்டை அவனை தவிர வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, நிகழ்த்த முடியாது. அவன் படைப்பாளன், மகத்தான படைப்பாளன், தொடர்ந்து படைத்துக் கொண்டே இருப்பவன். அவனுடைய இந்த படைப்பு செயல்பாடு மனிதர்களில், படைப்புகளில் யாருக்குமே என்ன செய்யாது, கிடையாது. அவன் என்ன செய்யறான், மனிதர்களை படைக்கிறான், மனிதர்களுடைய செயல்பாடுகளை படைக்கிறான், அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை, ரிஸ்குகளை என்ன செய்யறான், படைக்கிறான், அவர்களுடைய அந்த காலகட்டங்களை நிர்ணயம் செய்கிறான். இப்படி ஒவ்வொன்றுமே இந்த படைத்தல், அந்த நிர்ணயித்தல், எல்லா அவர்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் வழங்குதல், இது எதுவுமே படைப்புகளுக்கோ மனிதர்களுக்கோ சொந்தமானதல்ல. முழுக்க முழுக்க இது சம்பந்தமான அனைத்துமே அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. அடுத்து அவன் எல்லாவற்றையும் நன்கறிந்தவன். எது நிகழ்ந்ததும் நிகழ்ந்தது, நிகழப் போவது எல்லாவற்றையும் குறித்து அவன் நன்கறிந்தவன். இந்த உலகில் அவனுக்கு தெரியாமல் எதுவும் நிகழ்ந்து விட முடியாது. ஒரு கருப்பு பாறையில், ஒரு கார் இருளில் ஒரு கருப்பு எறும்பு சென்றால் கூட அது அவனுக்கு தெரியாமல் அது சென்று விட முடியாது. ஒரு எங்கோ மரத்தில் ஒரு சிறு இலை உதிர்ந்து விழுந்தால் கூட அது அவனுக்கு தெரியாமல் உதிர்ந்து விட முடியாது. இந்த உலகில் உள்ள எத்தனை படைப்புகள் இருக்கின்றதோ, ஒவ்வொரு படைப்பிடமிருந்து என்னென்ன செயல்பாடுகள் இருக்கின்றதோ, அது சின்னதாக இருக்கட்டும் அல்லது பெரியதாக இருக்கட்டும், எதுவுமே அவனுக்கு தெரியாமல் இல்லை. ஒவ்வொன்றையும் குறித்து அவன் நன்கு அறிந்தவன். எல்லாவற்றையும் குறித்து அவன் சூழ்ந்து அறிந்தவனாக நிச்சயமாக இருக்கிறான். அதிலிருந்து ஒரு சிறு விஷயம் கூட, மிக மிக அற்பமான விஷயம் கூட தப்பிவிட முடியாது. எதுவுமே அவனுக்கு தெரியாமல் இங்கு இருந்து விட முடியாது. அந்த அளவு அவன் எல்லாவற்றையும் குறித்து நன்கறிந்தவனாக, அலீமாக நிச்சயமாக இருக்கிறான். அதுபோல மனிதர்கள் உள்ளங்களில் தோன்றக்கூடிய எண்ணங்களை அவன் அறிவான். அந்த எண்ணங்கள் எங்கிருந்து உருவாகி வருகின்றன என்பதை அவன் அறிவான். அவர்கள் செய்யக்கூடிய ரகசியங்களை அவன் நிச்சயம் அறிவான். நிச்சயில அவனுக்கு முன்னாடி எதுவுமே மறைவானது என்று எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுக்கு முன்னாடி மறைவானது என்று எதுவுமே இல்லை. இந்த உலகில் எது நிகழ்ந்தாலும், எது நிகழ போவது என்றாலும் அது அவனுக்கு தெரிந்துதான் நிகழும். அது அவனுடைய கட்டளையின் பேரில் தான் நிகழும். அது அவனுடைய அனுமதியின் பேரில் தான் நிகழும். அவனை விட்டு ஒருவர் என்ன செய்ய முடியாது, எங்கும் தப்பிவிட முடியாது, எங்கும் மறந்துவிட முடியாது. அவனுக்கு தெரியாமல் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. அதுபோல அவன் தன் ஆடியதை செய்யக்கூடியவன். அவனுடைய நாட்டத்திற்கு குறுக்காக எந்த ஒன்றும் வந்துவிட முடியாது. அவன் தன் ஆடியதை செய்யக்கூடியவன். அவனுடைய நாட்டத்திற்கு குறுக்காக எந்த ஒன்றும் வந்துவிட முடியாது. இந்த உலகில் நிகழக்கூடியது சிறியதோ அல்லது பெரியதோ அல்லது அதிகமானதோ அல்லது குறைவானதோ அல்லது நன்மையோ அல்லது தீமையோ அல்லது பயனோ அல்லது தீங்கோ, ஈமான் அல்லது நிராகரிப்போ, ஒவ்வொன்றுமே அவனுடைய நாட்டத்திற்கு உட்பட்டுதான் நிகழ்கிறது. ஒருவர் நம்பிக்கை கொள்கிறார் என்றால் அதுவும் அவனுடைய நாட்டத்திற்கு உட்பட்டது. ஒருவர் நிராகரிக்கிறார் என்றால் அதுவும் நாட்டத்திற்கு உட்பட்டது. இந்த உலகில் நன்மை நிகழ்கிறது என்றால் அதுவும் ஒரு நாட்டத்திற்கு உட்பட்டது. இந்த உலகில் தீமை நிகழ்கிறது என்றால் அதுவும் நாட்டத்திற்கு உட்பட்டது. ஒருவர் நன்மை செய்யவோ தீமையில் இருந்து விலகவோ அவனுடைய அனுமதியின்றி, அவனுடைய உதவியின்றி என்ன செய்ய முடியாது. இதுதான் இது அல்லாஹ்வுடைய முக்கியமான பண்புகள். இது அவன் தன் ஆடியதை செய்யக்கூடியவன். அதே சமயத்தில் அவன் அவனுடைய நாட்டம் குருட்டாம்போக்கிலானதல்ல. தன் ஆடியதை செய்யக்கூடியவன் என்றால் அவன் இஷ்டம் போல மனிதர்கள் மீது அநியாயம் இழைப்பவனோ அல்லது குருட்டாம்போக்கில் செயல்படக்கூடியவன் அல்ல. அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் முழுக்க முழுக்க ஹிக்மத்திற்கு, அதாவது ஒவ்வொன்றும் ஒரு நோக்கத்திற்கு உட்பட்டது. அது மனிதனுக்கான நன்மைகளே உள்ளடக்கி இருக்கிறது. அவன் ஹக்கீமாக இருக்கிறான். அதாவது இந்த உலகில் அவன் என்னென்ன செயல்களை செய்கிறானோ அது நிச்சயமாக அதுல நோக்கம் இருக்கிறது. அதுல மனிதர்களுக்கு நன்மை இருக்கிறது. அதுல மனித சமூகத்திற்கான நன்மை இருக்கிறது. என்ன செய்யல, அவன் வெறுமனே எதையும் என்ன செய்யல, நோக்கம் இல்லாமல் நன்மை இல்லாமல் என்ன செய்யல, எதையும் என்ன செய்யல அவன் செய்யவில்லை. அவன் தன் ஆடியதை செய்யக்கூடியவன். அதே சமயத்தில் அவன் நீதி செலுத்தக்கூடியவன். இது என்ன, அவன் தன் ஆடியதை செய்யக்கூடியவன் என்பதற்காக அவன் யார் மீதும் அநியாயம் இழைக்க மாட்டான். அவன் அடியார்கள் மீது சிறிதும் அநீதி இழைப்பவன் அல்ல.
சிறிது கூட கொஞ்சம் கூட இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவன் அடியார்கள் மீது சிறிது கூட அநியாயம், சிறிய அளவில் கூட அநியாயம் செய்பவன் அல்ல. அவன் நினைச்சவன் அதே சமயத்தில் நீதி வழங்கக்கூடியவன். அவன் அடியார்களுக்கு அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப கூலி வழங்குவோன் அவன் நினைச்சான் இருக்கிறான். அவன் அதே சமயத்தில் அவனுடைய செயல்கள் அனைத்தும் ஞானம் நிறைந்தவை, அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நோக்கம் நிறைந்தவை. எந்த ஒன்றும் வீணான ஒன்றும் என்ன செய்ய முடியாது, அவனிடமிருந்து வெளிப்பட்டு விட முடியாது. அதுபோல இந்த உலகில் மனிதர்கள், ஜின்கள், எல்லா படைப்புகளும் சேர்ந்து அவனுடைய நாட்டத்திற்கு எதிராக செயல்பட விரும்பினாலும், இந்த உலகில் உள்ள எல்லா படைப்புகளும் சேர்ந்து அவனுடைய நாட்டத்திற்கு எதிராக சிறிய அளவில் செயல்பட விரும்பினாலும் என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் அவர்களால் செயல்பட முடியாது. அவனுடைய நாட்டத்திற்கு குறுக்காக எந்த ஒன்றும் என்ன செய்ய முடியாது, வந்துவிட முடியாது. அதுபோல அவன் எல்லாவற்றையும் பார்ப்பவனாக இருக்கிறான், எல்லாவற்றையும் கேட்பவனாக இருக்கிறான். இங்கு நிகழக்கூடிய எதையும் அவன் பார்க்காமல் இல்லை. இங்கு ஒலிக்கக்கூடிய எந்த சப்தத்தையும் அவன் என்ன செய்ய கேட்காமல் இல்லை. அவன் பசீர் என்ற வார்த்தைக்கு எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன். அவனுக்கு தெரியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. சமி என்ற வார்த்தைக்கு அவன் எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவன். அவனுக்கு தெரியாதது என்று எல்லாவற்றையும் என்றால் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இந்த உலகில் எத்தனை வகையான படைப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிடமிருந்தும் என்ன செய்து அந்த செயல்பாடுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. என்ன செய்து எதுவுமே அவனுடைய பார்வைக்கு தப்பி என்ன செய்ய எதுவுமே நிகழாது. ஒவ்வொன்றிடமிருந்து வெளிப்படக்கூடிய எந்த ஒலியும் அவனுக்கு என்ன செய்யாது, கேட்காமல் இருக்காது. அவன் எல்லாவற்றையும் பார்ப்பவன், எல்லாவற்றையும் கேட்பவன், எல்லாவற்றையும் குறித்து நன்கறிந்தவன். என்ன செய்யாது, சிறியதோ அல்லது பெரியதோ அல்லது துல்லியமானதோ நுணுக்கமானதோ எந்த ஒன்றும் அவனுடைய பார்வையை விட்டு, அவன் கேட்பதை விட்டு என்ன செய்ய முடியாது, தப்பிவிட முடியாது. அதுபோல அவன் கட்டளையிடக்கூடியவன், அவன் பேசக்கூடியவன், அவன் பேசக்கூடியவன். இது என்ன செய்யல, அவனுடைய இந்த கட்டளை, அவனுடைய அந்த பேச்சு மனிதர்களுடைய பேச்சு போன்றதல்ல. அது தனித்துவமானது, அது அவனுக்கு மட்டுமே உரியது. அதுல என்ன செய்ய முடியாது யாரும். இப்ப அவனுடைய இந்த பண்புகள் எதுவுமே, அவனுடைய பண்புகளை திருக்குறான் கூறுகிறதா இல்லையா? எந்த பண்புகளும் என்ன செய்ய முடியாது, படைப்புகளோடு ஒப்பிட முடியாது. ஒவ்வொரு பண்புகளும் அவனுக்கு மட்டுமே உரியவை. இந்த பண்புகள் எல்லாம் அவனுக்கு மட்டுமே உரியவை. நாம் என்ன செய்யறோம், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வை திருக்குர்ஆன் எப்படியெல்லாம் நமக்கு வர்ணித்துள்ளதோ, அல்லாஹ்வை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் எப்படியெல்லாம் நமக்கு கூறியுள்ளானோ என்ன செய்யறது, அப்படியே நாம் என்ன செய்யறோம், நம்புறோம். ஏன்னா நம்முடைய அறிவை கொண்டு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை நம்ம நினைச்ச முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய தன்மைகள் என்ன, என்னென்ன அந்த பண்புகளை கொண்டு நாம் நினைச்ச நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறான், திருக்குர்ஆனில் தன்னை குறித்து தெள்ள தெளிவாக நமக்கு என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அந்த பண்புகளை படிக்கும் பொழுது நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் என்பது நமக்கு தெளிவாகிடும். அதான் அபுல் ஹசன் நதவி கூட இந்த வாசகத்தை சொல்றாரு. யார் திருக்குர்ஆனை வாசிப்பாரோ, திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய அந்த பண்புகளை கூர்ந்து கவனிப்பாரோ, அவர் என்ன செய்ய மாட்டாரு, ஒருபோதும் ஷிர்கின் பக்கம் செல்ல மாட்டாரு, ஒருபோதும் தவறான விஷயங்களின் பக்கம் செல்ல மாட்டாரு. அவர் அல்லாஹ்வை கண் முன்னால் காணாவிட்டாலும் அவனுடைய அந்த பேராற்றலை பார்த்து, இதெல்லாம் அவனுடைய பேராற்றல் தான், அவனுடைய பேராற்றலை பார்த்து அல்லாஹ்வை உணர்ந்து கொள்வார். அல்லாஹ் இப்படிப்பட்டவன் தான் என்பதை உணர்ந்து கொள்வார். அல்லாஹ்வை காண்பது என்பது வறுமையில் கிடைக்கக்கூடிய மகத்தான பாக்கியம். அஹ்லு சுன்னாவுடைய கொள்கைகள் இதெல்லாமே அஹ்லு சுன்னா அல்லாஹ்வை குறித்து நாம் நினைச்சிடும், முஸ்லிம்களாகிய நாம் நினைச்சிடும் அல்லாஹ்வை குறித்து இப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அதுபோல அல்லாஹ் அடியார்கள் மீது பேரருள் புரிபவனாக இருக்கிறான். தொடர்ந்து அவர்களுக்கு அருட்கொடைகள் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் அடியார்கள் மீது பொழிந்த அருட்கொடைகளை என்ன நாடினால் என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் எண்ணவே முடியாது. அந்த அளவு அவன் அடியார்கள் மீது, மனிதர்கள் மீது, படைப்புகள் மீது அருட்கொடைகள் பொழிபவனாக என்ன செய்யறான் இருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்கான். மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் தன்னை குறித்து, அல்லாஹ்வை குறித்து, அதாவது அல்லாஹ்வை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மகத்தான அருட்கொடைகள், மிக மகத்தான அருட்கொடையாக என்ன செய்யறான், இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறான். அவர்கள் மூலமாக வேதங்களை இறக்கியிருக்கிறான். இதுதான் அல்லாஹ் அடியார்கள் மீது பொழிந்த அருட்கொடைகளில் முதன்மையான மகத்தான அருட்கொடை. இந்த வேதங்களை, தூதர்களை அனுப்பி வேதங்களை இறக்கி அல்லாஹ் என்ன செய்யறான்,
தன்னை குறித்து மக்களுக்கு கூறியிருக்கிறான், தன்னை குறித்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறான். அவர்கள் என்ன செய்யறாங்க? தூதர்கள் மக்களிடம் சென்று அல்லாவை குறித்து, அல்லாவுடைய பண்புகள் குறித்து, அல்லாவை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், நீங்கள் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து என்ன செய்யறாங்க? அறிவிக்கிறார்கள். நம்ம தூதர்கள் வரிசையில் கடைசியாக வந்ததுதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் என்ன செய்றோம்? அல்லாவை இத்தனை பண்புகளோடு நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். நம்ம திருக்குறான்ல படிச்சோம்னா, திருக்குறான ஒவ்வொரு பண்புகளோடு நம்ம நின்று கடந்து போனா நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை, அல்லாவை நம் கண்ணால் காணாவிட்டாலும் அல்லாவுடைய அந்த வல்லமையை என்ன செய்ய முடியும்? நம்முடைய அறிவை கொண்டு புரிந்து கொள்ள முடியும். இதை திருக்குறான் கூறுகிறதோ அதுதான் உண்மையானது. அல்லாஹ் என்பவன், அவனுக்கு இன்ன வகையான பண்புகள் தான் இருக்கணும், இன்ன வகையான தன்மைகள் தான் இருக்கணும் என்ன செய்ய முடியும்? நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பாருங்க, மற்றவர்களும் இறைநம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்கள். அதாவது முஸ்லிம்களை தவிர மற்றவர்கள் இறைநம்பிக்கையாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இறைவனை குறித்த அந்த பண்புகளை பார்த்தால் அந்த பண்புகள் மனித பலவீனங்கள் கொண்ட பண்புகளாகத்தான் நிச்சயம். மனிதனுக்கு உண்டான எல்லா பலவீனங்களும் அந்த அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இறைவன்களுக்கும் நிச்சயம் இருக்கும். கிட்டத்தட்ட மனிதர்களைத்தான் நினைச்சாங்க அவர்கள் இறைவன்களாக மாற்றி விட்டார்கள், அல்லது இறைவனுக்கு நினைச்சாங்க மனிதர்களுடைய பண்புகளை அவங்க வந்து நினைச்சாங்க கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நம்ம திருக்குறான்ல சொல்லப்பட்டுள்ள இதை நம்ம படிச்சு பார்க்கும்பொழுது, இந்த பண்புகளை ஒவ்வொரு வசனத்திற்கு பின்னால் வரக்கூடிய இந்த பண்புகளை கவனித்து பார்க்கும் பொழுது இப்போ அந்த அல்லாஹ்வுடைய மகத்துவம் நமக்கு புரியும். இஸ்லாம் இந்த அளவு இந்த பண்புகளை, இந்த மனித பலவீனங்கள் இல்லாம இவ்வளவு துல்லியமாக, இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு உன்னதமாக நமக்கு சொல்லி காட்டுது அப்படிங்கிறத நிச்சயம் நாம் புரிஞ்சு முடியும். நம்முடைய இறைநம்பிக்கைக்கும் மற்றவருடைய இறைநம்பிக்கைக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசம் என்ன? இதுதான். நாம் அல்லாவை அவனுக்கே உரிய பண்புகளோடு தன்மைகளோடு நம்பிக்கை கொள்கிறோம். அவர்கள் அல்லாவை என்ன செய்யல? அப்படி நம்பிக்கை கொள்ளவில்லை. அவர்கள் அல்லாவுக்கு மனிதர்களுடைய பண்புகளை கொடுத்து விட்டார்கள், அல்லது மனிதர்களை அல்லாஹ் யாரேனும் ஒரு மனிதனை நினைச்சிட்டாங்க, அல்லாஹ் வந்து மாற்றி விட்டார்கள். ஆனால் நாம என்ன செய்யல? இந்த வகையில் தான் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வேறுபடுறோம். இந்த வகையில தான் நமக்கு என்ன செய்யுது? மன தெளிவு கிடைக்குது. இல்ல, அல்லாவால் செய்ய முடியாததென்று எதுவுமே இல்லை அப்படின்னு உறுதியா நம்புறோம். அல்லாவால் செய்ய முடியாததென்று எதுவுமே இல்லை. நாம் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் எனக்கு எப்படிப்பட்ட தடைகளையும் நீக்கிவிடுவான் என்று நம்ம நினைச்ச நம்புறோம். இப்ப நாம நினைச்சல இந்த மாதிரி காரியங்கள் இருந்தா தான் செய்ய முடியும். மனிதர்கள் எப்படி அவருடைய கருவிகள் இருந்தாலும் செய்ய முடியுமோ அது போல அல்லாவால் அப்படி செய்ய முடியும் நம்ம நினைச்சல நம்பல. இப்ப மற்றவர்கள் ஈஸியாக சொல்லுவாங்க, இப்ப நாம முயற்சி பண்ணாதான் நடக்கும். எப்படி அதாவது அல்லாஹ் நினைச்சார் அந்த உலகத்துல சில நீதிகளை அமைச்சிருக்கான், அது உண்மை. ஆனால் அது மட்டுமே உண்மையானவல்ல. அதை தாண்டி அல்லாவுடைய ஆற்றல் இருக்கிறது, அதை தாண்டி அல்லாவுடைய நாட்டம் இருக்கிறது, அதை தாண்டி அல்லாவுடைய நாட்டம் இருக்கு, அல்லாவுடைய ஆற்றல் இருக்கிறது. நமக்கு எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அதை போக்குவதற்கு அல்லாஹ் ஆற்றலுடையவர், அதை நீக்குவதற்கு அல்லாஹ் ஆற்றலுடையவர். இப்ப நாம என்ன செய்யறோம்? அல்லாஹ் கதீர் என்பதை என்ன செய்யறோம்? நம்புறோம். அல்லாஹ் எல்லாவற்றும் மீது பேராற்றலுடைய நம்புறோம். அவனுடைய நாட்டத்திற்கு கொடுக்காக எந்த ஒன்றும் வந்துவிட முடியாது என்பதை நம்புறோம். அவனுக்கு தெரியாமல் இங்க எந்த ஒன்றும் நிகழ்ந்துவிட முடியாது என்பதை நம்புறோம். இது எல்லாமே நம்முடைய செயல்பாடுகள் வெளிப்படும். அல்லாஹ்வை நாம் அவனுக்கே உரிய அந்த பண்புகளோடு நம்பிக்கை கொள்ளும் பொழுது நம்முடைய செயல்பாடுகள் வந்து கம்ப்ளீட்டா மாறக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுதான் அல்லாஹ்வை இந்த பண்புகளோடு இந்த தன்மைகளோடு நம்பிக்கை கொள்றோமா இல்லையா? உள்ளபடியே திருக்குறான் சொன்னபடியே இதுதான் நம்மையும் முஸ்லிம்களாகிய நம்மையும் மற்ற இறைநம்பிக்கையாளர்களையும் வேறுபடுத்தக்கூடிய முதன்மையான அம்சம். இப்ப நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்யல? ஒண்ணு இல்லை. நம்ம அதாவது நாமும் அவர்களும் வந்து இந்த விஷயத்தில் ஒன்று கிடையாது. மாறாக நாம் அல்லாஹ்வை இந்த பண்புகளோடு தனித்தன்மைகளோடு நம்புவதன் மூலியமாக முற்றிலுமாக வேறுபடுறோம். இந்த நம்பிக்கை நம்முடைய செயல்பாட்டில் வெளிப்படுகிறது. அவர்களுடைய அந்த நம்பிக்கை அவர்களுடைய அந்த செயல்பாட்டில் என்ன செய்து வெளிப்படக்கூடியதாக இருக்குது. ஏன்? அல்லாஹ்வுக்கு இறைவனுக்கு குறைவுடைய பண்புகளை கொடுத்துருக்காங்க. அப்போ சில சமயங்கள் அல்லாஹ்வால இயலாத நினைச்சுறாங்க, அல்லாஹ்வால முடியாத நினைச்சுறாங்க, நம்புறாங்க. நாம தெளிவா நம்புறோம், அல்லாஹ்வால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது, அல்லாஹ்வுக்கு தெரியாதது என்று எதுவுமே கிடையாது, அவன் பார்க்காதென்று எதுவுமே கிடையாது. அனைத்துமே அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு, அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு உட்பட்டதான் இருக்கிறது. இந்த உலகில் எது நிகழ்ந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். இந்த உலகில் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மீறி எதுவும் நிகழ்ந்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை விட்டு யாரும் தப்பிவிட முடியாது. அல்லாஹ்வுடைய அந்த பிடியிலிருந்து யாரும் தப்பிவிட முடியாது என்பதை நம்ம நிச்சயம் உறுதியாக நம்புறோம். இது வந்து மிக முக்கியமானது. அடுத்து நாம் என்ன செய்யறோம்? அடுத்து அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்? மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக தூதர்களை அல்லாஹ் என்ன செய்யறான்? மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக தூதர்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார்.
அந்த தூதர்கள் வரிசையில் கடைசியாக வந்தவர் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் எப்படி நம்பிக்கை கொள்றோம்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர். அரபிகளுக்கும் அஜமிகளுக்கும் ஜின்களுக்கும் எல்லாருக்கும் அனுப்பப்பட்ட இறைச்சலா இருக்கு. ஒரு செகண்ட். இரண்டாவது வகையான கொள்கை என்ன? நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் அனைவருக்கும், அதாவது மறுமை நாள் வரை வரக்கூடிய மனிதர்கள் அனைவருக்கும் இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் என்ன செய்யறோம்? நாம் நம்பிக்கை கொள்றோம். அல்லாஹ் என்ன செய்யறான்? அவர்கள் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு இஸ்லாம் என்ற இந்த வழிகாட்டியை வழங்கியுள்ளான் என்று நாம் என்ன செய்யறோம்? நம்பிக்கை கொள்கிறோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ, இதையெல்லாம் அறிவித்தார்களோ, அதையெல்லாம் உண்மை என நாம் நம்பிக்கை கொள்கிறோம். இப்ப இது வந்து நம்முடைய இரண்டாவது நம்பிக்கை. இதான் ஷஹாதா, கலிமாவில் உள்ள முதல் வார்த்தை என்ன? அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். அல்லாஹ்வை அவனுடைய அத்தனை பண்புகளோடு நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது முதல் பண்பு. இரண்டாவது பண்பு என்ன? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக மனித சமூகம் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட, கியாமத் நாள் வரை வரக்கூடிய மனித சமூகம் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்தவை அனைத்தும் உண்மையானவை, அவர்கள் சொன்னவை அறிவித்தவை அனைத்தும் உண்மையானவை என்று நம்புகிறோம். அவர்கள் மூலமாக அல்லாஹ் இஸ்லாம் என்ற இந்த வழிகாட்டியை கொடுத்திருக்கிறான். அதனை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் நாம் இந்த உலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் நினைச்சோம் நம்புறோம். இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு. இப்போ இமாம் கஸ்ஸாலி என்ன செய்யறாரு? இப்போ அந்த ரெண்டு அம்சங்களையும் தெளிவுபடுத்திய பிறகு, முதலில் அல்லாஹ்வை குறித்து, இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தெளிவுபடுத்திய பிறகு என்ன செய்யறாரு? இபாதத் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ் என்ன செய்யறாரு? உள்ள என்டர் ஆகுறாரு, நுழைகிறாரு. இந்த பாபுல, அதாவது இந்த அத்தியாயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அஸ்ராரு ஸலா, அஸ்ராரு ஸக்கா, அஸ்ராருல் ஹஜ், இந்த மாதிரி தொழுகையின் அஸ்ரார் அப்படின்னா அந்த மகாசித் அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தப்படுது. தொழுகையின் நோக்கங்கள், ஜகாத்தின் நோக்கங்கள், ஹஜ்ஜின் நோக்கங்கள், இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய பல கட்டளைகள் இருக்குது. பல வகையான அந்த கட்டளைகள் இருக்கு இல்லையா? அதனுடைய நோக்கங்கள் வந்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்வோம்? இதுதான் ஒரு அறிமுக உரையாக இமாம் கஸ்ஸாலி என்ன செய்யறாரு? இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் இந்த விஷயங்களை என்ன செய்யறாரு? கொண்டு வர்றாரு. அதாவது அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை இதுதான். இந்த அடிப்படையில் அஹ்லு சுன்னா என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வை இப்படி நம்புகிறார்கள், இத்தனை பண்புகளோடு நம்புகிறார்கள். திருக்குர்ஆன் என்னென்ன பண்புகளை கொண்டு அல்லாஹ் வந்து திருத்துதோ அந்த பண்புகளை கொண்டு என்ன செய்யறாங்க? அவங்க நம்புறாங்க. அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்ன செய்யறாங்க? இப்படி இது எந்த நிலையில் அல்லாஹ் எப்படி அவர்களை நம்புமாறு சொல்லி இருக்கிறானோ, எப்படி அப்படி என்ன செய்யறாங்க? நம்புறாங்க. எப்படி அல்லாஹ் அவர்களுக்கு கட்டுப்படுமாறு கூறி இருக்கிறானோ அப்படி என்ன செய்யறாங்க? கட்டுப்படுறாங்க. அப்ப இதை சொல்லிய பிறகு என்ன செய்யறாங்க? இமாம் கஸ்ஸாலி வந்து இந்த பாடத்தினுடைய இந்த அத்தியாயத்தினுடைய அந்த மைய கருப்பொருளை நோக்கி என்ன செய்யறாங்க? இடம்பெயர்றாங்க. அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாம் என்னென்ன கட்டளைகள் கூறி இருக்கிறதோ, அப்ப அது வந்து என்ன செய்யல? வெறுமனே சொல்லல, வெறுமனே சடங்குகளாக வணக்க வழிபாடுகளாக வெறுமனே சொல்லப்படல. ஒவ்வொரு வணக்க வழிபாட்டிற்கு பின்னரும் அதுல மனிதனுக்கு எந்த கட்டளைகள் இடப்பட்டுள்ளதோ அதில் மனித சமூகத்திற்கு நன்மை அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாரு. இப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளைகளை பொறுத்தவரை, இஸ்லாம் வந்து கட்டளைகள், விளக்கங்கள். அல்லாஹ் என்ன செய்யறான்? சில விஷயங்களை செய்யுமாறு கட்டளை இடுகிறான், சில விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறான். இது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றுவது என்பது வணக்க வழிபாடு. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றுவதுதான் தக்வா. இப்ப இந்த விஷயத்துல இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருக்கா இல்லையா? இது எதுவுமே வீணானதல்ல. அல்லாஹ் என்ன செய்யல? தன்னுடைய இஷ்டம் போல இந்த மாதிரி வீணாக பல கடமைகளை கட்டளைகளை என்ன செய்யல? மனித சமூகத்திற்கு வழங்கல. அல்லாஹ் மனித சமூகத்திற்கு என்னென்ன கட்டளைகள் வழங்கி இருக்கிறானோ, என்னென்ன வழிகாட்டுதல்கள் வழங்கி இருக்கிறானோ அதில் தான் மனித சமூகத்திற்கு நன்மை இருக்கிறது. இந்த கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலமாக, அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதன் மூலமாக மனிதர்களுக்குத்தான் நன்மை. அதன் மூலியமாக அவர்கள் இவ்வுலகில் ஒரு மனநிறைவான, நிம்மதியான, ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளையை பொறுத்தவரை மனிதனுடைய 3 அம்சத்திற்கு உத்தரவாதம் அளிக்குது. ஒன்று மனிதனுடைய உயிர், இரண்டாவது மனிதனுடைய பொருள், மூன்றாவது மனிதனுடைய மானம். ஒரு மனிதனுடைய உயிருக்கும் அவனுடைய செல்வத்திற்கும் அவனுடைய மானத்திற்கும் இஸ்லாம் உத்தரவாதம் அளிக்குது. ஒரு சமூகத்துல
அதுபோல அவனுடைய மறுமை வெற்றிக்கும் இஸ்லாம் என்ன செய்யுது, உத்தரவாதம் எடுக்குது. இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளைகளை ஒருவன் பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையும் இல்லை. ஏனென்றால் அவன் தேவையற்றவன், மனிதர்களால் தேவையுடையவர்கள். மனிதர்களுக்கு இவ்வுலகில் வாழ்வதற்கான ஒரு வழிகாட்டி நிச்சயமா அவசியம். அந்த வழிகாட்டியை அவர்கள் உருவாக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் கால இட அந்த வரையறைகளுக்கு உட்பட்டவர்கள். தங்களுடைய காலத்தை தாண்டி யோசிக்க முடியாது, தங்களுடைய இடத்தை தாண்டி யோசிக்க முடியாது. இன்னும் அவருடைய இச்சைகளால் சூழப்பட்டவர்கள். அவருடைய இச்சைகளை தாண்டி என்ன செய்ய முடியாது, மற்றவருடைய நலன்கள் அவங்களால என்ன செய்ய முடியாது, யோசிக்க முடியாது. இப்படி மனித பலவீனங்கள் உள்ளவர்களால மனிதர்கள் அனைவருக்குமான ஒரு சட்டத்தை, ஒரு வழிகாட்டுதலை, ஒரு மார்க்கத்தை என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. அல்லாஹ் என்ன செய்யறான், இப்படி ஒரு மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறான். இதில் உள்ள சட்டங்கள், இதில் உள்ள கட்டளைகள், இதில் உள்ள விலக்கல்கள் முழுக்க முழுக்க மனிதர்களுக்கான நன்மையே இது தாங்கி இருக்கிறது. அல்லாஹ் தொழுவதற்காக கட்டளையிட்டு இருக்கிறான் என்றால் அதன் மூலியமாக அவனுக்குத்தான் நன்மை. தொழுகை என்ன செய்யுது, தொழுகை மானக்கேடான காரியத்தை விட்டு மனிதனை தடுக்கிறது, தீய காரியங்களை விட்டு மனிதனை தடுக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் அவனை நெருக்கமாக்கி வைக்கிறது, அவனிடம் மன தூய்மையை உண்டு பண்ணுகிறது, அவனுடைய குற்ற உணர்ச்சி இன்னும் கூர்மையாக்குறது. இப்படி இமாம் கஸாலி என்ன செய்யறாரு, ஏராளமா சொல்லிக்கொண்டே என்ன செய்யறது போறாரு. நம்ம ஒவ்வொரு தலைப்பையும் விரிவாக நிச்சயம் பார்ப்போம். கிட்டத்தட்ட இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த விஷயத்த தெளிவுபடுத்திக் கொண்டேதான் நினைச்சாங்க இருக்கிறாங்க. என்ன, இஸ்லாம் சொன்ன கட்டளைகள் அது வெறுமனே சடங்குகள் அல்ல, வெற்று சடங்குகள் கிடையாது. அது நோக்கம் இல்லாத அந்த வணக்க வழிபாடுகள் இல்ல. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கட்டளையிலும் அந்த மனிதனுக்கான நன்மை இருக்கிறது. ஒவ்வொரு கட்டளையிலும் மனித சமூகத்திற்கான நன்மை இருக்கிறது. ஒருவன் பாவம் செய்தால் இஸ்லாம் தெளிவுபடுத்துது, பாவம் என்பது என்ன, பாவம் செய்தால் அவன் தனக்குத்தானே தீங்கிழைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆல அல்லாஹ் என்ன தெளிவுபடுத்துறான், ரப்பனா இன்னனா ظلمنا انفسنا, எங்களை இறைவா எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். அதாவது பாவம் செய்து உன்னுடைய கட்டளை மீறி எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், எங்கள் மீது கருணை காட்டவில்லை என்றால், நாங்கள் நஷ்டவாளிகளாக, இழப்படைந்தவர்களாக நாங்கள் என்ன செய்வோம், ஆக்கிடுவோம். ஒருவன் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுகிறான் என்றால் அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, எந்த இழப்பும் இல்லை. அதனால் அவனுக்குத்தான் இழப்பு. பாவம் செய்வதன் மூலியமாக அவன் தனக்குத்தானே தீங்கை ஏற்படுத்திக் கொள்கிறான், அவன் தனக்குத்தானே அநியாயம் செய்கிறான். இப்படித்தான் திருக்குறள் நினைச்சது வர்ணிக்குது. பாவம் செய்வது என்பது தனக்குத்தானே அநியாயம் செய்வது, பாவம் செய்வது என்பது தனக்குத்தானே தீங்கு செய்வது. பாவம் செய்வதால் என்ன செய்யல, அல்லாஹ்வுக்கு எந்த இழப்பும் இல்லை. இஸ்லாத்தினுடைய இந்த கட்டளைகள் நோக்கங்களை உள்ளடக்கியதாக என்ன செய்திருக்குது. அதான் என்ன செய்யறாரு, இந்த பாபுல இந்த அத்தியாயத்தை இமாம் கஸாலி அற்புதமான முறையில் என்ன செய்யறாரு, தெளிவுபடுத்துறாரு. ஒவ்வொரு கட்டளைக்கு பின்னாடி இது ஒரு துறையாகவே இமாம் ஷா வலியுல்லாஹ் என்ன செய்றாங்க, இது குறித்து விரிவா பேசியிருக்காங்க. 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த இந்தியாவில் அல் ஹதீஸ் என்ற அந்த மாபெரும் இயக்கத்தினுடைய ஸ்தாபகராக அறியப்படுகின்ற, அதுக்கு முன்னாடி இமாம் சர்ஹந்தி இருக்கிறாங்க. இமாம் ஷா வலியுல்லாஹ் என்ன செய்யுது, அந்த தொடர்ச்சி தொடங்குது. அவங்களும் ஹுஜ்ஜத்துல்லா பாலிகா என்ற அந்த புத்தகத்தில் அந்த அஸ்ரார் அஹ்காம், அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளின், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டங்களின் வழிகாட்டுதலினுடைய நோக்கங்களை தெளிவுபடுத்திருக்கிறாங்க. இமாம் கஸாலியும் ஃபர்ஸ்ட் பாப் முதல்ல கிதாபுல் காயிதுல ஃபர்ஸ்ட் கிதாபுல் இல்ம கொண்டு வந்துட்டு, அப்ப இதுல இப்ப என்ன செய்றாங்க, அந்த முதன்மையான பாடத்துக்குள்ள என்ன செய்றாங்க போறாங்க. ஒவ்வொரு நிறைய கட்டளைகள் இதுல நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்ப்போம். ஒவ்வொரு கட்டளைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நன்மைகள் என்னென்ன, மனித சமூகத்திற்கான நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத நிச்சயம் நம்ம பார்ப்போம். பல விஷயங்களை நாம அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதுதான் பின்பற்ற வேண்டும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுல நன்மை இருக்கிறது அப்படிங்கிறதுக்கா பின்பற்றக்கூடாது. ஆனால் நாம் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதில் தான் பின்பற்ற வேண்டும். அதே சமயத்தில் இன்னொன்றை நம்ப வேண்டும், அல்லாஹ் எனக்கு வீணான எந்த ஒன்றும் என் மீது கடமையாக்கவில்லை. எது எனக்கு நன்மையோ அதைத்தான் என் மீது கடமையாக்கி இருக்கிறான். எது எனக்கு தீமையோ அதைத்தான் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் என்னை தடுத்திருக்கிறான். அப்ப இந்த நம்பிக்கையும் முதன்மையான நம்பிக்கை. ஏனென்றால் அல்லாஹ் ஹக்கீம், அவன் எதை வீணா செய்யக்கூடியவன் இல்லை. அவனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஹிக்மத் இருக்கிறது. அவனோட ஒவ்வொரு செயல்பாடும் நோக்கம் இருக்கிறது. அவன் அடியார்களுக்கு ஒரு கட்டளையிடுகிறான் என்றால் அதில் அடியார்களுக்கு நன்மை இருக்கிறது. அவன் அடியார்களுக்கு ஒன்றை செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறான் என்றால் அதில் அடியார்களுக்கு நன்மை இருக்கிறது. இது முக்கியமான இஸ்லாத்தினுடைய முக்கியமான பகுதி. நாம இதை அறிந்து கொள்வதன் மூலியமாக நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய மன தெளிவு ஏற்படும். இதை அறிந்து கொள்வதன் மூலியமாக நாம் நினைச்சிடும் அல்லாஹ்வை நோக்கி இன்னும் நெருக்கமாகி போவோம். அதுபோல நாம் வணக்க வழிபாடு செய்யும் பொழுது ஏதோ அல்லாஹ்வுக்கு விரும்பி செய்து விட்டதா நினைக்க மாட்டோம். நமக்கு நாம புரிஞ்சுக்கணும், நான் நன்மை செய்கிறேன் என்றால்
அது எனக்குத்தான் நல்லது. அல்லாஹ் சமதவன், அவன் தேவையற்றவன், அவனுக்கு அதனால என்ன செய்யல, எந்த நன்மையும் கிடையாது. நான் நன்மை செய்கிறேன் என்றால் எனக்கு நன்மையான, எனக்கு எது நன்மையோ அல்லாஹ் அதனை கட்டளையாக இடுகிறான். அந்த கட்டளையை நிறைவேற்றினால் அல்லாஹ் எனக்கு நன்மை தருகிறான். உண்மையில் அல்லாஹ் இது அல்லாஹ் மகத்தான அருட்படையாளன், அவன் அவன் மகத்தான வள்ளல் என்பதற்கான இது சான்று. இது அவன் என்ன செய்யல, எனக்கு நன்மையான விஷயத்தை எனக்கு கட்டளையாக விட்டு நான் அவன் நிறைவேற்றும் போது எனக்கு அவன் நினைச்சான் கூலியும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தும். இது நம்முடைய அல்லாஹ்வுடனான அந்த தொடர்பை அதிகப்படுத்தும். அப்போ இந்த விஷயங்களை அறிந்து கொள்வது அவனுடைய இல்முல, அதனுடைய அல்லாஹ் அந்த அறிதல்ல என்ன செய்வோம், இதுவும் அடங்கிறோம். நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல என்ன செய்யலாம், ஒவ்வொன்றையும் குறித்து என்ன செய்யறாரு பேசுறாரு. தொழுகை குறித்து, நோன்பை குறித்து, ஹஜ்ஜை குறித்து, அதுபோல ஒவ்வொரு நம்முடைய மாமலாத், நம்முடைய விவகாரங்கள் தொடர்பாக, பல விவகாரங்கள் தொடர்பாக, நிக்காக தொடர்பாக, வியாபாரம் தொடர்பாக, இன்னபிற போர் தொடர்பாக, இன்னபிற விஷயங்கள் தொடர்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கட்டளைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஸ்ரார், அந்த நோக்கங்களை என்ன செய்வோம், நம்ம விரிவாக என்ன செய்வோம் பார்க்கலாம். இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ இது நடத்தப்பட்ட இந்த வகுப்பில் தொடர்பாக சந்தேகம் இருந்தால், கேள்விகள் இருந்தால் முன்வைக்கலாம். இஸ்ரார் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது ஸ்டார்டிங்ல செஷன்ல சொல்லியிருந்தீங்க, ஒரு அமலுக்கான ரகசியங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அது மக்காசிதுன்ற ஒரு மானால பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதே சேம் மீனிங் தான். ரகசியங்கள்லாம் அதே மீனிங் தான். அது ரெண்டு மீனிங் வச்சுக்கிடுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நோக்கம் என்ன, அது மறைவா இருக்குதுல்ல நமக்கு. அதை நாம சிந்தனையின் மூலமாக, அதை கற்பதன் மூலியமாக தான் அறிய முடியுது, அனுபவத்தின் மூலியமா தான் அறிய முடியுது. அப்ப ரகசியம் வெளிப்படுது, அந்த நோக்கம் வெளிப்படுது. இது இன்னும் படிக்கதான் இது இந்த டேர்ம்ல பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியும். இந்த டேர்ம், ரெண்டு டேர்மே பயன்படுத்திருக்காங்க. இந்த டேர்ம்லாம் பயன்படுத்திருக்காங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரெண்டு அர்த்தத்திலையும் இது ஒன்னும் அது நமக்கு இதுவரை நமக்கு தெரியாததா இருக்குது. நம்ம அதை அனுபவத்தின் மூலியமாக தெரிந்து கொள்கிறோம், அறிதலின் மூலியமாக தெரிந்து கொள்கிறோம், அதாவது அறிவதன் மூலியமாக நிச்சயம் தெரிந்து கொள்கிறோம். அது ஒரு வகையில ரகசியம் தான், இன்னொரு வகையில அது நோக்கமாக நிச்சயம் இருக்குது. இன்னொரு சந்தேகம், பள்ளியில ஒரு புக்கு ஒன்று இருந்துச்சு, சுபஹான மௌலிதுன்னு சொல்லிட்டு. அதுல ஷேக் ஹசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பேரை போட்டு இவங்க எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இது நம்புற மாதிரி இல்லை. ஆக்சுவலா இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட பொய்யா தானே இருக்கணும். என்னுடைய கணிப்பின்படி அப்படித்தான். நம்ம இமாம் கசாலியின் பெயரால நிறைய சூஃபிகள் இமாம் கசாலி ஆரம்பித்த முன்வைத்த சூஃபித்துவம் என்பது இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சூஃபித்துவம் இல்லை. அது மன தூய்மை அப்படிங்கிற அந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. அதாவது மனதை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை அந்த அடிப்படையாக கொண்டு இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்தவங்க அவங்க ஹசானுடைய பேரை பலர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அவரை தங்களுடைய தவறான விஷயங்களுக்கான அவரை பேரை இணைஞ்சிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் புத்தகத்தெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் சலஃபுகளுடைய அந்த வழிமுறையில் இருந்துதான் இணைஞ்சிருக்காரு, பேசியிருக்காரு. அவர் என்ன செய்யல, அதை விட்டு பிறழ்ந்து என்ன செய்யல, நகர்ந்து என்ன செய்யல, செல்லல. அந்த வழிமுறை தான் சேஃபான வழிமுறை என்ன செய்ய நினைக்கிறாரு. இந்த புத்தகத்துல கூட அந்த சூஃபித்துவத்தினுடைய பத்தி கடுமையான விமர்சனங்கள்லாம் வருது. அதாவது இவங்களுடைய அந்த வழிகாட்டுகள் ஷத்ஹாத்தை பத்தி எல்லாம் கடுமையான விமர்சனம் வந்திருக்கு இந்த புத்தகத்துல. அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி ஷரியாவுக்கு எதிராக பேசக்கூடியவங்களை கூடுறது சரி அப்படின்னு நினைச்சு அந்த புத்தகத்தை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதாவது இமாம் கசாலுடைய பெயரால் சொல்லப்பட்ட அந்த புனைவுகள் ஜாஸ்தி தான். ஒவ்வொரு இமாம் பெயராலும் சொல்லப்பட்டிருக்கு. இமாம் அகமதுடைய பெயராலே நிறைய புனைவுகள் இருக்குது. எல்லா இமாம்கள் பெயராலே என்ன செய்யுது, புனைவுகள் இருக்குது. அதை நாம் என்ன செய்யணும், அவர்களை சரியான முறையில் கற்பதன் மூலியமாக அவர்கள் மீது சொல்லப்பட்ட அந்த புனைவுகளை நாம் இட்டு கட்டப்பட்ட விஷயங்கள் என்ன சொல்லி அறிந்து கொள்ள முடியும். சொல்லுங்க. அல்லாஹ்வினுடைய சிஃபத்துகளை பத்தி இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணத இதே மாதிரி விளக்கங்களா இருக்கிற மாதிரி புத்தகங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ண முடியுமா? எனக்கு தமிழ்ல நான் இதுவரை என்ன இருக்குன்னு தெரியல, என்னென்ன இருக்குன்னு. குர்ஆன் படிக்கும் பொழுது நமக்கு இந்த பண்புகளை தெளிவாக நாம உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வை அவனுடைய பண்புகளோடு அறிந்து கொள்வது அவசியமானது. அதுக்கு திருக்குர்ஆன் ஒன்றுதான் சரியான வழி. திருக்குர்ஆன் அதனுடைய யாரிடமாவது அமர்ந்து அதனுடைய விரிவுரை நீங்க படிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றியும் அந்த விரிவுரை ஆசிரியர் தெளிவுபடுத்தினால் அது நன்றா இருக்கும். அதனுடைய கற்பது பெட்டரா இருக்கும்.
அதன் வழியாக கற்பதற்கு பெற்றார். எனக்கு தெரிஞ்ச புத்தகங்கள் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு இல்லை, நான் பார்க்கல. அவ்வளவுதான். நம்முடைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த குரூப்ல என்ன செய்யலாம், உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.